கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். He who touches you touches the apple of his eye. Amen. சகரியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசும் இன்றைய தியான வசனம் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆழமான ஆறுதலும் பாதுகாப்பின் வாக்குத்தத்தமும் ஆகும். அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள், எதிரிகளால் சூழப்பட்டிருந்தார்கள், தங்களை அற்பமாக எண்ணி இருந்தார்கள். அந்த நிலையில்தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு எவ்வளவு மதிப்புடையவர்கள் தெரியுமா? உங்களை யாராவது தொட்டால் அது என் கண்மணியை தொடுவது போன்றது என்று. கண்மணி என்றால் என்ன? கண்மணி மிக நுணுக்கமான பகுதி. மனித உடலில் மிகவும் பாதுகாப்பாகவும் செம்மையாகவும் காக்கப்படும் பகுதி. சிறு தூசியே பட்டாலும் உடனே கண்ணீர் வருகிறது. சிறிதளவு சேதம் வந்தாலும் உடனே வலி தரும் பகுதி. ஆகவே அதனால்தான் தேவன் சொல்கிறார், என் ஜனங்களை யாராவது தொட்டால் அது நேரடியாக என்னையே தொட்டது போல என்று. தேவனுக்கு நம்மேல் உள்ள மதிப்பு, நாம் தேவனுக்கு சாதாரணமானவர்கள் அல்ல, அவர் பார்வையில் மிகுந்த மதிப்பு உடையவர்கள். அதனால்தான் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உறுதி அளிக்கிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதனால் அவனை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கலங்க வேண்டாம் என்று. எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். அவரது அன்பை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். என் ஜனங்கள் எனக்கு மிகுந்த மதிப்புடையவர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். கண்மணி என்று சொல்லப்பட்டிருப்பது தனிப்பட்ட அக்கறையின் அடையாளம். ஒருவர் கண்மணியை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள், உடனே பாதுகாப்பு செயல் உண்டு. அதுபோல தேவன் தம் ஜனங்களை அலட்சியப்படுத்துவது இல்லை. அவர்களை தாக்கும் எந்த செயலையும் கவனிக்காமல் விடுவது இல்லை. உங்களை தொடுகிறவன் என்று சொல்லப்பட்டிருப்பது உடல் துன்பம், மனவேதனை, அவமதிப்பு, துன்புறுத்தல் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான எந்த செயலும். என் கண்மணியை தொடுகிறான் என்பது அது நேரடியாக தேவனை தொடும் செயல். தேவன் அதை தனிப்பட்ட அவமதிப்பாக எடுத்துக்கொள்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை எதிர்ப்பவன் தேவனையே எதிர்ப்பவன் ஆகிறான். இதற்கு தேவனுடைய பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தில் மிக திட்டவட்டமாக கூறுகிறார், இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். என்ன திட்டவட்டமாக சொல்லியிருக்கார், கவனிச்சிங்களா? இதோட அர்த்தம், தேவன் நியாயம் செய்வார், துன்புறுத்தியவர்களை தண்டிப்பார், தம் ஜனங்களை விடுவிப்பார். நாம் தேவனுக்கு சாதாரணமானவர்கள் அல்ல, அவர் பார்வையில் மிகுந்த மதிப்புடையவர்கள். தேவன் தன் ஜனங்களுக்கு பாதுகாப்பு. எதிரிகள் உங்களை தொடலாம், ஆனால் தேவனின் அனுமதி இல்லாமல் சேதப்படுத்த முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. தேவன் தானே பதில் அளிப்பவர். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார்
என்று உபாகமம் 32:10 வாசிக்கிறோம். தேவன் தம் ஜனங்களை வழி நடத்தும்போது, பாதுகாக்கும்போது கண்மணி போல கவனமாக காத்தார். கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டுவதை சங்கீதம் 17:8 வாசிக்கிறோம். தாவீது தேவனின் நெருக்கமான பாதுகாப்பை அறிந்ததால் இப்படி ஜெபிக்கிறார். நாமும் தினமும் தேவன் பாதம் அமர்ந்து இப்படி ஜெபிக்க வேண்டும். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் தெளிவாக கூறியிருப்பதை சங்கீதம் 105:15 வாசிக்கிறோம். தேவனுடையவர்கள் மீது கை வைக்கும்போது அது தேவனை எதிர்ப்பது போல ஆகிறது என்பதை மிக தெளிவாக உணர்த்தவே இந்த எச்சரிக்கையை கொடுத்துள்ளார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று உறுதியளித்திருப்பதை ஏசாயா 49:16 வாசிக்கிறோம். கண்மணி மட்டுமல்ல, நாம் தேவனின் கரங்களில் நிரந்தரமாக பதிக்கப்பட்டவர்கள். எதையும் விசுவாசிக்கிறீங்களா? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 25:40 வாசிக்கிறோம். எதை செய்தாலும் அது நன்மையானதானாலும் தீமையானதாலும் அது தேவனுக்கே செய்தது போல. எனவே அதற்கேற்ற பலனோ தண்டனையோ தேவன் நிச்சயம் அவர்களுக்கு தருவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் சாதாரண மக்கள் அல்ல. தேவனின் கண்மணி, மிக உயர்ந்த மதிப்பு. எனவே நீங்கள் உங்களை இழிவாக நினைக்காதீர்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக நிற்பது ஆபத்தானது. இது மனிதனை தொடுவது அல்ல, தேவனையே எதிர்ப்பது. தேவன் நியாயம் செய்வார். தேவனுடைய பாதுகாப்பு உறுதி. ஆயுதம் உருவாகலாம், ஆனால் பலிக்காது. எனவே பயப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். தேவன் தம் ஜனங்களோடு ஒன்றுபட்டவர். நம் கண்ணீரும் அவர் கணக்கில். ஒருபோதும் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் தூரத்திலிருந்து பார்ப்பவர் அல்ல, நம்மோடு ஒன்றுபட்டு நிற்பவர். நம்மை தாக்குவது அவரையே தாக்குவது போல கருதுபவர். எனவே அவமதிப்பு உங்களை வரை அறுக்காது. தாக்குதல் தேவனின் கவனத்தை தவற விடாது. காத்திருப்பு தேவனின் நீதியை வெளிப்படுத்தும். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God's people are extremely precious to Him. Whoever touches God's people is considered as touching the apple of His eye. That is the most sensitive and protected part. This shows God's deep love, personal involvement, and covenant protection over His people. God does not ignore the pain of His children. He Himself rises to defend them. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கண்மணி என்பதை நினைத்து உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை தொடுவோரை நீர் கவனிக்கிறீர் என்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பாதுகாப்பையும் நீதியையும் வெளிப்படுத்தும். பயத்தை அகற்றி விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். எங்களை அவமதிப்பவர்களிடமிருந்து, காயப்படுத்துவோரிடமிருந்து உம்முடைய பாதுகாப்பு கரங்களை
எங்களை சூழ்ந்து கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.